எஸ்டர்டே என்னங்க இப்படி ஆகி போச்சு. கழுவி ஊற்றுங்கடா, கழுவி ஊற்றுங்கடா, நல்லா எங்களை கழுவி ஊற்றுங்கடா. ஹலோ ட்ரிகர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் நடந்துச்சுங்க. நானும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். நம்ம வந்து எப்படி கப்படிக்கணும்னு நம்ம நினைக்கிறேன். இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வமாக இருந்தேன். நேற்று நான் வீடியோ கூட போட்டிருக்க மாட்டேன். ஆக்சுவலி பார்த்தா அப்சாக்மெண்ட்லி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயக்கால் நம்ம தோத்துட்டோம். ஸோ வெல், அது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியாது தான். தவசம் நம்ம நினைக்கிறீங்க, நம்ம வந்து கப்படிக்கன்னு தான் நம்ம நினைக்கிறேன். ஓகேங்களா, மற்றவங்களும் வழி விட்டாச்சு, மற்றவங்க ஜஸ்ட் போட்டு நம்ம விட்டாச்சு. ஸோ அதனால நமக்கு என்ன, நம்ம டீம் ஜெயிச்சா தோத்தா நமக்கு வந்து கவலை கிடையாது. ஓகே, நான் ஜெயிக்கணும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐக்கும் டிசிக்கும் மேட்ச்சுங்க. ஆக்சுவலி இது வந்து வெறித்தனமான மேட்சஸ். ஆக்சுவலி எம்ஐ டிசிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நடக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல போனதுதான் டிசி வந்து தோத்துறாங்க ஆக்சுவலி. ஆனால் எம்ஐ வந்து ஆக்சுவலி தொடர்ந்து ஜெயிச்சு தான் வராங்க. ஸோ வெல், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து எப்படி விளையாடுவாங்க என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி எம்ஐ வந்து ஆக்சுவலி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி டுடே மேட்ச்சில் வந்து எம்ஐ ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து டிசி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ வெல், யார் ஜெயிக்கணும் பார்க்கலாம். மற்றபடி சிஎஸ்கே வந்து ஞாபகம் வச்சுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு எத்தனை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் நம்ம கப்படிக்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நமக்கு ப்ரெஷரே இருக்காதுங்க. டாடா பாய், மேட்ச் சந்திக்கிறோம். கழுவி ஊற்றுங்கடா, கழுவி ஊற்றுங்கடா, நல்லா எங்களை கழுவி ஊற்றுங்கடா. திரும்ப வருவோம்.